அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு கடகராசி. காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் ராசியான கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது புதனோட வீட்டில் கன்னி ராசியில் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கி ஸ்தானத்தில் ராகு மீன ராசியில் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் குரு பகவான் மேச ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. அதாவது செவ்வாயோட வீட்டில் குரு பகவான் இருக்கார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சனி கும்ப ராசியில் சொந்த வீட்டில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. 2023 பாருங்கள், மேக்சிமம் அதிகப்படியான கடகராசினியர்கள் கஷ்டத்தில் இருந்தீங்க. 100 பேருக்கு பார்த்திங்கன்னா 95% பேர் பாதிப்பில் இருந்தீங்க. ஏகப்பட்ட பிரச்சனை. 95% பேர் பாதிப்பில் இருந்தீங்க. நல்ல ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி, நல்ல யோகமான தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கவங்க தான் ஒரு சில பேர் தப்பிச்சிங்கிறத விட சமாளிச்சிங்க நிலைமையை. 2023 சுத்தமாகவே நல்லா இல்லை. அந்த அளவுக்கு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில். பொதுவாகவே கடகராசிக்காரங்க பாருங்கள், மனிதநேயம் மிக்கவங்களாக இருப்பீங்க, இறக்க குணம் கொண்டவங்களாக இருப்பீங்க, அன்பு பாசம் அடுத்தவங்ககிட்ட நல்லா அன்பு பாசத்தோடு பழகுவீங்க கடகராசி நேர்கள். இந்த கடகராசிங்கிற நேர்களே பார்த்தீங்கன்னா தாயுள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அப்படி கண் கலங்கி போயிட்டாங்க. 2023 உங்களால் தாங்கிக்கவே முடியல. வலி, வேதனை, அசிங்க அவமானங்கள், நம்பிக்கை துரோகங்கள், கூட இருந்து குளிப்பறிச்சது எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கையில் 2023 உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிங்க. இதெல்லாமே பார்த்தீங்க. அந்த அளவுக்கு பிரச்சனை. ஏன்னா 8ல் இருக்க சனி தடங்களாக இருந்தார். உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விடாமல் தடுத்தார். எந்த ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கை நடக்க கிடையாது. தொடர்ந்து கெட்டது தான் நடந்தது. அதுவும் பாருங்கள், இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் பூச நட்சத்திரக்காரங்களாம் பாருங்கள், கடுமையான பாதிப்பு, உச்சக்கட்டமான பாதிப்பில் இருந்தாங்க. அவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாக போயிட்டு இருந்ததுங்க. அவங்க தான் நிறைய பிரச்சனை சந்தித்தாங்க. ஒரு சில பேருக்கு பிரச்சனை கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது இப்போ. ஆனால் போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல தான். ஜனவரியிலேருந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்க சார், பிரச்சனை இருக்குது, ஆனால் கொஞ்சம் சமாளிக்கிறோம் நாங்கள், அது எங்களுக்கு நல்லாவே தெரியுது, இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஆனால் இந்த வருடம், இந்த 2024ஆம் ஆண்டு ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்கணும். சரிங்களா? அப்படியே சனி ஒவ்வொரு நட்சத்திரக்காக அப்படி பிரச்சனை கொடுப்பார். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு போன வருஷம் 2023 ஆரம்பத்தில் பிரச்சனை வந்தது. அப்படியே 2023 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அப்படியே உங்களுக்கு பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனை வந்தது. இப்போ இந்த வருடம் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்பு வரும். கவனமாக இருக்கணும். சரிங்களா? அதனால் பொதுவாகவே இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் ஆயில்யம், பூசம், புனர்பூச நட்சத்திரக்காரங்க இந்த வருடம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு புதிய முயற்சியும் ஈடுபட்டுறாதீங்க. முக்கியமாக சொந்த தொழில் இறங்கவே கூடாதுங்க. சரிங்களா? ஒரு சில பேர் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்கள பேரில் கூட்டு தொழில் பண்ணி கூட இருக்கவங்களே உங்களுக்கு குளிப்பறிச்சிட்டாங்க, கூட இருக்கவங்களே உங்களை ஏமாற்றிட்டாங்க. இது எல்லாமே போன வருஷம் பார்த்தீங்க. கூட இருக்கவங்களே ஏமாற்றிட்டாங்க. யார் நீங்கள் ஆசாசியாக பழகுனீங்களோ அவங்க தான் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சாங்க. அந்த வலியும் வேதனையும் உங்களால் தாங்கிக்க முடியல. பூச நட்சத்திரக்காரங்களும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் அந்தளவுக்கு பிரச்சனை. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களை அசிங்கமானப்படுத்தினாங்க. உங்களோட திறமையை அவங்க பாராட்டவே கிடையாது. நீங்கள் நல்லது செஞ்சீங்க, ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேர் தான் உங்களுக்கு சுமத்தினாங்க. பழியும் அசிங்கமானமும் உங்களுக்கு சேர்ந்தது தான் மிச்சம். மேலதிகாரிக்கும் உங்களுக்கு சுத்தமாக ஆகாமல் இருந்தது. அந்த அளவுக்கு பிரச்சனை உங்களுக்கு. நீங்கள் நல்லது பண்ணாலும், வேலை செய்கிற இடத்துல நல்லது பண்ணாலும், இன்னொருத்தவங்க உங்கள் கூட இருக்கவங்க நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு இன்சென்டிவ் கிடச்சிது, அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிது, இதெல்லாம் நடந்தது. ஆனால் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ இருக்கிற நிலைமையை விட இன்னும் கொஞ்சம் அப்படியே கீழே போயிட்டீங்க கடகராசி நேயர்கள். இந்த மாதிரி தாங்க போயிட்டுருக்கு. மெயினாக வேலை செய்கிற இடத்துல நிம்மதியே கிடையாது. ஒரு சில பேரில் சொன்னீங்க, சார் திறமை எவ்வளோ திறமை நாங்கள் வச்சுருக்கோம், திறமை இல்லாதவங்களாம் ஜெயிக்கிறாங்க, திறமை இல்லாதவங்களாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க, நாங்கள் ஏன் முன்னுக்கு வர முடியல, எங்களுக்கு திறமை இருந்தும் நாங்கள் ஏன் மேலே வர முடியல, எங்களே அசிங்கமானப்படுத்துகிறாங்களே, எங்களே மட்டம் தட்டியே பேசுகிறாங்க. இந்த மாதிரி நிறைய கடகராசிக்காரங்க போன வருஷம் 2023 சொன்னீங்க. அந்த அளவுக்கு பிரச்சனை. வேலை செய்கிற இடத்துல உங்களால் சுத்தமாக முடியல. வேலையை விட்டு வீட்டுக்கு வந்துடலாமாங்கிற அளவுக்கு பிரச்சனை. வேறு வழி இல்லாமல் பல்ல கடிச்சிட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க கடகராசி நேயர்கள். இந்த வருடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, வேறு வழி கிடையாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்க கேது பகவான் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துருவார், தன்னம்பிக்கை கொடுத்துருவார். இப்போ உங்களுக்கு குரு பயிற்சியும் உங்களுக்கு நடக்கும். எப்போ நடக்கும்? மே மாதம் ஆரம்ப பகுதி இந்த 2024 உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கும். அந்த குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். அப்போ லாபங்கள் கிடைக்கும். கொஞ்சமாச்சு பண வரவு இருக்கும், தன வரவு இருக்கும். ஏன்னா போன வருஷமெல்லாம் பணமே கிடையாது.
கடன் வாங்கி உங்கள் வாழ்க்கையவே தொலைச்சிட்டிங்கன்னு சொல்லலாம். வட்டி கட்ட முடியல, மாதம் மாதம் வட்டி கட்ட முடியாமல் அசிங்கமானப்பட்டு சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் தொடர்ந்து நஷ்டமாக போயிட்டு இருந்தது. எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, வளர்ச்சி இல்லாமல் கூனி குறுகி அடுத்தவங்க முன்னாடி தலை குமிஞ்சு நின்று தான் மிச்சம். இந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்ததுங்க. ஆனால் இந்த வருடம் 2024 2023 கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன காரணம்னா, ஒரு ராசிக்கு பாருங்கள் 3ஆம் இடத்துல கேது பகவான் வந்திருக்காரு. 3ஆம் இடத்துல இருக்க கேது ஓரளவுக்கு தன்னம்பிக்கை கொடுத்துருவார். இந்த சனி செய்யக்கூடிய அந்த கெட்ட விஷயங்கள், அந்த கெடுதலான விஷயங்கள் எல்லாம் அந்த கேது பகவான் உங்களுக்கு சமாளிக்க வைப்பார். கூடவே இந்த வருஷம் பாருங்கள் உங்கள் குரு பயிற்சி நடந்துடும். அதாவது மே மாதத்தில் ஆரம்ப பகுதியில் குரு பயிற்சி நடந்துடும். அப்போ அந்த கேது பகவானும் அந்த குரு பகவானும் உங்களை காப்பாற்ற போகிறாங்கன்னு நடத்தும். சரிங்களா? அதனால் கவலையப்பட வேண்டாம். இந்த வருஷத்தை நிச்சயமாக சமாளிக்க முடியும். 2023 மாதிரி 2024 நிச்சயமாக இருக்காது உங்களுக்கு. சரிங்களா? போன வருஷப்பட்ட கஷ்டத்துக்கு இந்த வருஷம் ஓரளவுக்கு தீர்வு கிடைக்கும். சரிங்களா? முழுசாக வெளியே வர முடியலனா கூட ஓரளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. புதுசாக தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க. 3 நட்சத்திரக்காரங்களும் கடகராசி நீங்கள் தொழிலே பண்ணக்கூடாது. புதுசாக பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் கூட்டு தொழில் பண்ணுறேன், நான் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட போகிறேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை போடுறேன், இது மாதிரியெல்லாம் வச்சுக்கவே கூடாதுங்க. நடு ரோட்டு கொண்டு வந்து விட்டுரும். சரிங்களா? ஒன்றுமே இல்லாமல் செஞ்சிருவார். சனி பகவான் 8ல் இருக்க சனி கொஞ்சம் டேஞ்சரான விஷயத்தை தான் கொடுப்பாருங்க. கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க. யார்ட்டையும் பணத்தை கொடுக்காதீங்க. பணத்தை கொடுத்தீங்கன்னா அடுத்த 2025 உங்களுக்கு ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு பணமே கைக்கு வராது, மாட்டிக்குவீங்க, நல்ல போய் லாக் ஆயிடுவீங்க. இப்போ வெளியே ஆள்கிட்ட கவனமாக இருக்கணும். புதிய நட்பு வரும், அவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள்லாம் உங்களுக்கு வரும், தேவையில்லாத அறிமுகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். கவனமாக இருக்கணும். கடகராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும் இந்த வருடம். சரிங்களா? ஏன்னா பாருங்கள் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்க சனி அவரோட இதுதான் உங்களுக்கு தூக்கலாக இருக்கும். சரிங்களா? அந்த கோச்சாரத்தில் சனியோட தாக்கம் தான் அதிகமாக தூக்கலாக இருக்கும்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்? அவர் கர்மக்காரகன் சனி கர்ம அமைப்புப்படி என்னென்ன விஷயங்களை பார்த்திங்கன்னா அவர் பலன்கள் வாங்கி கொடுப்பாரோ அது எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அவர். அதுதான் சனியோட வேலை. அதனால கர்மக்காரகன் சனின்னு சொல்கிறாங்க. முன்ஜென்ம கர்மவினை, வினைப்பயன் இதெல்லாமே தீர்க்கக்கூடாது சனி பகவான் தான். அதனால் கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஏன்னா சனி பகவான் பார்த்திங்கன்னா பாடத்தை கற்றுக் கொடுப்பார். நம்ம என்ன பண்ணமோ, முன் ஜென்மத்தில் என்ன பண்ணமோ, இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணமோ அதுக்கு உண்டான பலன்கள் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. சில பாடங்களை, அனுபவங்களை கற்றுக் கொடுப்பார். உலகன்னா என்ன, சுற்றி இருக்கவங்களாம் யார், சொந்தக்காரனா யார், உண்மையாக நம்ம கூட யார் உதவி செய்வா, உண்மையாக நம்ம கூட யார் வருவா, ஹெல்ப்புக்கு யார் வருவா, யார் சப்போர்ட் பண்ணுவா, யார் நம்மளை விட்டு விலகி போவாங்க, இது எல்லாமே சனி பகவானால் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். அதனால் இந்த வருஷத்தை கவனமாக பயன்படுத்துங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஏன்னா 2023 நிறைய அடிமேல் அடி விழுந்துருச்சு. எல்லாத்தையும் கற்றுக்கிட்டீங்க. உங்கள் கூட பழகிறவங்க யார், உங்கள் வீட்டில் இருக்கவங்க எப்பேற்பட்டவங்க, அண்ணன் தம்பியெல்லாம் எப்பேற்பட்டவங்க. ஏன்னா வீட்டில் இருக்கவங்கனாலே பிரச்சனை உங்களுக்கு. வீட்டில் இருக்கவங்களே உங்களை மதிக்க கிடையாது. ஏன் அப்பா அம்மாவே உங்களை புரிஞ்சுக்க கிடையாது, அண்ணன் தம்பி யாருமே உங்களுக்கு புரிஞ்சுக்க கிடையாது. எல்லாமே கடகராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் போயிட்டு இருந்தது. இந்த வருடத்தை நீங்கள் கேர்ஃபுல்லாக பயன்படுத்தணும். புதிய தொழில் ஆகவே ஆகாது. லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடுறது, அதில் பணத்தை போடுறது, இந்த பிட்காயினில் பணத்தை போடுறது, இந்த கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் வச்சுக்காதீங்க. கவனமாக இருங்க. சரிங்களா? 8ல் இருக்க சனி பார்த்திங்கன்னா எங்கே பிரச்சனை கொடுக்கணும், எங்கே பிரச்சனையை உங்களுக்கு உருவாக்கணும், அது எல்லாமே சனி பகவானுக்கு நல்லாவே தெரியும். எங்கே அடித்தா வலிக்கும்னு சனி பகவானுக்கு நல்லாவே தெரியும். அதனால் கவனமாக இருக்கணும் இந்த வருஷம். சரிங்களா? புதிய முதலீடெல்லாம் ஆகவே ஆகாது. கவனமாக இருக்கணும். மேரேஜ் பார்க்குறீங்களா, நல்ல வரன் வந்துச்சுன்னா மேரேஜ் பண்ணலாம் இந்த வருஷம். மற்றபடி பாருங்கள் உங்களுக்கு புதிய முயற்சி பண்ணுறது, இந்த மேரேஜ் விஷயமாக புதிய முயற்சி பண்ணுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வரன் தேடிட்டு இருப்பீங்க, குழப்பத்தில் இருப்பீங்க. இது நம்ம செட் ஆகுமா, அது செட் ஆகுமா, உங்களுக்கே தெரியாமல் போய் மாட்டிக்குவீங்க. கவனமாக இருக்கணும். சரிங்களா? கல்யாணம் பண்ணுவாங்க ஒரு சில பேர் இந்த வருஷம், கல்யாணமும் அமையும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்து நல்ல ஒரு அமைப்பில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நிலைமையை சமாளிக்கலாம், தப்பிக்க முடியும். ஆனால் உங்களுக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி கெட்ட கிரகங்களோட தசாபுத்தியில் நடந்துச்சுன்னா, அஷ்டம சனி கூட நடந்துகிட்ருக்கு, நிலைமை படுமோசமாக இருக்கும், கொடுமையாக இருக்கும். சரிங்களா? அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, இந்த காலகட்டங்கள் நீங்கள் கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை அஷ்டம சனி முடியட்டுமா, இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தீர்மானிக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்துங்க 8ல் இருக்க சனி பாருங்கள் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்த குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறாரு 7ஆம் பார்வையாக. குடும்ப உறுப்பினர்களோடய உங்களுக்கு பிரச்சனை வரும். திருமணமான கணவன் மனைவிக்குள்ளே வீட்டுக்குள்ளே சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுதெல்லாம் போயிட்டுருக்கு. அதனால் கவனமாக இருக்கணும். சரிங்களா? எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருக்கணும்.
பணத்தை மட்டும் வெளியே கொடுத்துறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பண புரிதல்னா என்னென்னு உங்களுக்கு தெரிய வரும், பணம்னா என்னென்னு தெரிய வரும். இதை தான் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல கவனமாக இருக்கணும். மற்றபடி நீங்கள் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு அப்படியே சீராக அப்படியே ஸ்மூத்தாக போயிடும் உங்களுக்கு. சரிங்களா? சமாளிக்கக்கூடிய வருடமாக இந்த 2024 இருக்கும். அதனால் பெருசாக அஷ்டம சனி நினச்சி பயந்துக்காதீங்க. ஏன்னா பாதி கிணத்தை தாண்டி வந்துட்டீங்க. 2023 வந்துட்டீங்க. இப்போ நீ 2024 வந்து பிப்ரவரி மாதம் வந்துருச்சு. நீ அடுத்த வருஷம் 2025 மார்ச் கடைசியிலலாம் உங்களுக்கு அஷ்டம சனி கம்ப்ளீட்டாக வழங்கிடும். சரிங்களா? அதனால் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு சில பாடங்களை சனி பகவான் கற்றுக் கொடுத்துருப்பாரு. அதை வச்சே நீங்கள் பொழைச்சிக்குவீங்க இந்த வருஷம். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். அந்த கிரகங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, உங்களுக்கு சாதகமாக இருக்கா இல்லை கெட்டு போயிருக்கா கிரகங்கள், இல்லை அவகயோக கிரகங்களோட தசாபுத்தி நடக்குதா, யோகமான கிரகங்களோட தசாபுத்தி நடக்குதா, உங்களுக்கு நல்லது நடக்குமா, அடுத்தது என்ன நடக்கும் உங்கள் வாழ்க்கையில், எப்போ தான் உங்கள் வாழ்க்கை மாறும், எப்போ தான் நீங்கள் செட்டில் ஆவீங்க, இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகங்கள் பதில் சொல்லும். ஜாதகத்தை பார்த்தாலே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.